ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் வின். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கோட கிளாக்ஷன் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பைல் ஃபவுண்டேஷன் புது டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டாபிக் இதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோஸை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் லெக்சர்ஸ்லாம் போய் பார்த்தா தான் இதில் வந்து உங்களுக்கு புரியும், கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம பைல் ஃபவுண்டேஷனை கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதில் நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிட்ரேஷன் டெஸ்ட் தான் வந்துட்டு தேர்ட் வந்துட்டு பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு. இந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணது வந்து மேயர் ஹாப் தான். இது வந்து இவர் வந்து ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கம்ப்யூட் தி பியரிங் கெப்பாசிட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை யூஸிங் SPT அண்ட் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட் அண்ட் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டோட வேல்யூவை யூஸ் பண்ணி இவர் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம வந்துட்டு பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் வந்து கேல்குலேட் பண்ணலாம் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு. இப்போ வந்து இவருக்கு ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்குறாரு. ஆக்சுவலி இவரோட ஃபார்முலா வந்துட்டு Q is equal to QC plus AP plus QF AS தான். இந்த வேலையை தான் நம்ம Q வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு QFன்றது வந்துட்டு QC by 2ன்னு சொல்கிறாங்க. QFோட வேல்யூ வந்துட்டு 2 நியூட்டன், நியூட்டன் கிடையாது, 2N கிலோநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். SPTயில் நமக்கு வேல்யூ வரும். இந்த SPTயோட வேல்யூ, இது என்னன்றது SPT வேல்யூ. SPT வேல்யூ இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு QF வேல்யூ கிடச்சிரும். QF வேல்யூ வந்துட்டு QF வேல்யூலேருந்து நம்ம QC by 2 வந்துட்டு நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Qயோட வேல்யூ கிடைக்கும். வேறு QF வேல்யூ வந்துட்டு ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ். QF வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்னா 2 into N, அதான் QSோட வேல்யூ. Nன்றது வந்து SPT வேல்யூன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து QCL கோன் பெனிட்ரேஷன் நமக்கு எப்படி கிடைக்குன்னா நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், QF is equal to QC by 2ன்னு அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து APயோட வேல்யூ வந்துட்டு ஏரியா ஆஃப் த பைல் டிப், ASோட வேல்யூ வந்து ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் பைல் சாஃப்ட். ஸோ இப்போ AS வேல்யூ தெரியும். இதில் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Qயோட வேல்யூ கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு பைல் லோடு டெஸ்ட். ஆக்சுவலாக பைல் லோடு டெஸ்ட்ன்றது தான் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக பியரிங் கெப்பாசிட்டி கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு சைட்டில் ரியலபிள். இப்போ நம்ம பார்த்தாலும் வந்து நம்ம அனலிட்டிக்கல் தான், பட் ரியலாக நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பைல் லோட் டெஸ்ட் தான் நம்ம பண்ணுவோம். தி மோஸ்ட் ரிலையபிள் மெத்தட் ஆஃப் டிட்டர்மைனிங் தி கெப்பாசிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் பைல் இஸ் பை பைல் லோட் டெஸ்ட். பைல் லோட் டெஸ்ட்டில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். A test of pile is installed using the process proposed for construction and it is loaded to the near failure condition. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பைல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்மளே வந்து ஒரு டெஸ்டிங் பைல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த இதில் வந்துட்டு நம்ம சாயிலில் வந்து டெஸ்டிங் பைல் இன்ஸ்டால் பண்ணி அந்த சாயில் வந்து எவ்வளோ கேப்பபிளாக இருக்குது, அந்த பைல் ரெசிஸ்டன்ட் இருக்குமா இருக்காதுன்றதுக்கு நம்ம டெம்ப்ரரியாக வந்து ஒரு பைலை வந்து இன்சர்ட் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த மெத்தடு. நம்ம இது வந்து எது வரைக்கும் இன்சர்ட் பண்ணுறோன்னா ஃபெயிலியருக்கு நியர் வரைக்கும், அந்த கண்டிஷன் நியர் வரைக்கும் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மேலே என்ன பண்ணுறோன்னா, இது ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட்டுக்காக இன்ஸ்டால் பண்ணுற பைலுன்றனால நமக்கு வந்து லோடு வந்து மேலே வந்து ஆக்ட் ஆகாது. நம்மளே வந்து டெம்பரரியாக ஒரு லோடு வந்து ஆக்ட் பண்ணுறோம். ஆஃப்டர் த பைல் ஹாஸ் பின் இன்ஸ்டால்ட், த லோட் டெஸ்ட் இஸ் பர்ஃபார்ம்டு பை அப்ளைங் ஆன் த இனிஷியல் லோட் ஆன் த டாப் ஆஃப் த பைல் incremental. This is usually carried out by joining the top of the pile against the dead load that has been positioned over the pile. ஸோ என்ன பண்ணுறாங்க, பைலோட டாப்பில் ஒரு பிளேட் மூலியமாக நமக்கு ஒரு டெட் லோடை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு நமக்கு டெட் லோடு நம்மளோட ஸ்ட்ரக்சர் கொடுக்குமோ அந்த டெட் லோடை வந்து இந்த இதில் பைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. பை டென்ஷன் த பைல் டு ஹாவ் பீன் டிரைவ்டு அட்ஜசன்ட் டெஸ்ட் பைல். ஸோ இந்த டெஸ்ட் பைலுக்கு நமக்கு வந்து இந்த லோடை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதை இன்சர்ட் பண்ணி அதோட எவ்வளோ வேல்யூ வருதுன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஃப்ரிக்ஷன் பைல்ஸ் derived into the saturated clay should be tested only after sometimes. ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்டட் பைலை இன்சர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட ஃப்ரிக்ஷன் பைலை வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம கிளே வந்துட்டு என்ன இருக்கும், ஒரு டிஸ்டர்ப்டு சாம்பிளாக மாறி இருக்கும். அந்த டிஸ்டர்ப்டு சாம்பிளை சம்டைம்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக விட்டுட்டு அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் ஆனதுக்கப்புறம் தான் திரும்பி நம்ம ஃப்ரிக்ஷன் பைலை ட்ரைவ் பண்ணுறோம். தி ஃப்ரிக்ஷன் பைல்ஸ் derived into the saturation clay should be tested only after sometimes to allow the remolded clay to regain the strength. ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் ஆகணும். அங்கே திக்ஷுத்ரோப்பி மூலமாக ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தி மேக்ஸிமம் லோட் ஷுட் நாட் பி லெஸ் தென், அதாவது அந்த அப்ளை பண்ணுற மேக்ஸிமம் லோட் ஷுட் நாட் பி லெஸ் தென்
2.5 times of the estimated design load. நம்மளே ஒரு டிசைன் லோடு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அந்த டிசைன் லோடோட 2.5 எக்ஸைட் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் லோடு வந்து அவ்வளோதான் இருக்கணும். அந்த ஒர்க்கிங் பைல் it should not be less than of 0.5 times. So it should not be less than of 2.5 times the estimated design load, and the working pile it should not be less than of 0.5 times. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு 1 marks. நீங்கள் இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. தி சேஃப் லோட் on the pile is assembled. The safe load on the pile is assembled from the results of the versus settlements behavior and by taking the smallest of the following. நம்ம வந்து இந்த சேஃப் லோட் வந்து இந்த மூணு இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய 3 பாயிண்ட்ஸ் வச்சு அந்த 3 பாயிண்ட்ஸில் எது ஸ்மாலராக இருக்குதோ அதுதான் நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு 2/3. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2/3 ஆஃப் த ஃபைனல் லோட் விச் கிவ்ஸ் எ நெட் செட்டில்மெண்ட் வேல்யூ ஆஃப் 6 mm. ஸோ 2/3 ஆஃப் ஃபைனல் லோட் இது வந்து செட்டில்மெண்ட் வந்து 6 mm கொடுக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா 1/2 ஆஃப் த 2/3, அதாவது 1/2 to 1/2லேருந்து 2/3 வரைக்கும் the load which is gives the net settlement value of 6 mm. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 6 mm செட்டில்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்குதுன்றது எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து half of the final load, அதாவது ஃபைனல் லோடில் half of the final load at which the total settlement is equal to the 1/10 of the pile foundation. 1/10 of pile foundation. ஸோ இந்த 3 வேல்யூவில் எந்த வேல்யூ லெஸராக இருக்குதோ அந்த வேல்யூ வந்து நம்ம சேஃப் லோடாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த 4 மெத்தடில் நம்ம வந்து பியரிங் கெப்பாசிட்டி கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனில் இதோட ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்க்ரீன் ஃபிரிக்ஷன், நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு நெகட்டிவ் ஸ்க்ரீன் ஃபிரிக்ஷன். பைலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபெயிலியர் இது வந்துட்டு அந்த நெகட்டிவ் ஸ்கின் ஃபிரிக்ஷன் என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ பைல் வந்து நம்ம டெரைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட சாயிலில் பைலை டெரைவ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல இந்த சாயிலுக்கும் இங்கே இருக்கிற சாயிலுக்கும் இங்கே இருக்கிற அந்த பைலுக்கும் இடையிலான ஃப்ரிக்ஷன் தான், அந்த ஃப்ரிக்ஷன் நம்ம இது பண்ணுறோம். அந்த ஃப்ரிக்ஷன் தான் வந்துட்டு நமக்கு ஸ்கின் ஃப்ரிக்ஷன் தெரியும். ஆனால் இதில் வந்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பையில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் லோடு கொடுத்து நம்ம பையில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு சாயில் ஃபில்லில். இந்த சாயில் இதுதான் அதோட பேஸ் ஸ்ட்ரக்சரு. when the soil surrounding a portion of pile when the soil surrounding the portion of pile soft settled more than that of pile, the downward drag occurs on the pile. The downward drag is called negative skin friction. ஒன்றுமே இல்லை, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு பையில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து சாஃப்ட் வச்சு இன்சர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ரொம்ப டென்ஸாக இருக்குது, இது கிளேவாக இருக்குது, இது சம்திங் ஏதாவது இருக்கலாம். அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன்னால் மோர் ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகிறதுனால நமக்கு வந்துட்டு டவுன்வோர்டு ஃபோர்ஸ் வந்து அக்கர் ஆகும் அந்த இடத்துல. அப்போ டவுன்வோர்டு ஃபோர்ஸ் அக்கர் ஆகும்போது அங்கே வந்து நமக்கு நெகட்டிவ் ஆயிரும், அந்த ஃப்ரிக்ஷன் வந்துட்டு நெகட்டிவ் ஆயிரும். ஸோ when the soil surrounding a portion of pile soft settle ஆகிரும், அப்போ வந்து அந்த சாஃப்ட் வந்து செட்டில் ஆகிரும். ஸோ நம்ம மோர் தென் த பைலை விட அதை வந்து செட்டில் அதிகமாகும். சாஃப்ட்டில் வந்து செட்டில்மெண்ட்டு வந்து பைலை விட அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அங்கே வந்து நமக்கு டவுன்வோர்டு ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு நெகட்டிவ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நெகட்டிவ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏரியா. இதுதான் டயக்ராம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்க, தி நெட் லோட் கேரிங் கெப்பாசிட்டி. இப்போ நெட் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பைல் இஸ் டிக்ரீஸ்டு டியூ டு த நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். இந்த நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷனால் நம்மளோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து டவுன் ஆயிரும். அப்போ வந்து இது வந்து நமக்கு ஒரு ஃபெயிலியர் தான். அதனால இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணணும். அக்கர்ஸ் இன் இன்கம்ப்ரெசிபிள் சாயில்ஸ், சாஃப்ட் அண்ட் லூஸ் சாண்டி ரீசென்ட்லி ஃபில்ட் அப் சாயில்ஸ், ஆல்சோ ரீசென்ட்லி ஃபில்ட் அப் சாயில் ஆல்சோ டியூ டு தி லோவரிங் ஆஃப் வாட்டர் டேபிள். நம்ம ரீசெண்டாக வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ எப்போ ஃபில் பண்ணுவோம்னா நம்ம சாயில் வந்து சாஃப்டாக இருக்குது, லூஸாக இருக்குதுன்றப்போ அந்த சாயிலை எடுத்துகிட்டு நம்ம வேறு டென்ஸ் சாயில் அங்கே ஃபில் பண்ணுவோம். அப்போ வந்து ரீசெண்டாக ஃபில் ஆகிருக்கிற சாயிலுக்கு வந்துட்டு டிக்ஸட்ரோபி இருக்காது, அதோட ரீகெயின் ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் பண்ணியிருக்காத டைமில் நம்ம பையில் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா அதோட சாஃப்டோட இன்சர்ட் பண்ணோம்னா சாஃப்ட் வந்து மாட்டிக்கும். நம்மளோட பையில் விட சாஃப்டோட இது வந்து அதிகமாகும், அப்போட ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ அதிகமாகும் போது நமக்கு டவுன்வார்டில் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். அது எங்கெங்கே அக்கர் ஆகுன்றது தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கெங்கே அக்கர் ஆகும்னா ரீசெண்டாக ஃபில் ஆகிருக்கிற சாயிலையும் நம்ம இப்போ வாட்டர் டேபிள் வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்குது, வாட்டர் டேபிள் அதிகமாக இருக்குது, அதை லோவர் பண்ணணும்
பண்ணணுன்றதுக்காக நம்ம சாயில் இப்போ ஒரு குழி இருக்குது, அந்த குழியில் வந்து தண்ணியாக இருக்குது, அந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்குன்றதுக்காக நம்ம ஒரு சாயிலை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதான் they also recently filled up soil due to the lowering of water table. வாட்டர் டேபிள் லோவரிங் பண்ணுறதுக்காக நம்ம சாயில் ஃபில் பண்ணியிருப்போம். அந்த இடத்துலையும் இந்த நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ வந்து இது எப்படி வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும்னா, கேன் பி எலிமினேட்டட் பை ப்ரொவைடிங் ப்ரீ டெக்னிக் ஸ்லீவ் ஆஃப் த ஸ்மூத் கோட்டிங் ஃபார் தட் போர்ஷன் ஆஃப் த பைல். அப்போது அந்த என்ன பண்ணணும்னா, அந்த சாஃப்ட்டுக்கு இப்போ நம்ம பைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பைலை ட்ரிவன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த சாஃப்டோட லொக்கேஷனில் ஒரு ப்ரீ கோட்டிங் ஒன்று கொடுக்குறோம். இந்த ப்ரீ கோட்டிங் ஸ்மூத்தான ஒரு ப்ரீ கோட்டிங், அதாவது மாட்டிக்காமல் இருக்கிற இங்கே வந்து ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி ஒரு ஃப்ரீ கோட்டிங் கொடுத்து அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பைல் அதுக்கப்புறம் தான் பைலை வந்து இன்சர்ட் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் நமக்கு நெகட்டிவ் ஃப்ரிக்ஷன்றது வந்து எலிமினேட் ஆகும். இப்போது இந்த பைல் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு கிளே சாயிலுக்கு எப்படி இருக்கும், சாண்ட் சாயிலுக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்கலாம். QNF is equal to pi c divided by dcன்னு எடுத்துக்கிறாங்க. Dன்றது வந்து ஸ்மால் dன்றது dia of the pile, கேபிட்டல் Dன்றது depth of the loose sand, Cன்றது cohesion sand. ஸோ இது வந்து pi d. ஸோ pi d divided by dc. பைன்ற வேல்யூ நமக்கு தெரியும், Dயோட வேல்யூ வந்து dia of the pile, கேபிட்டல் Dன்றது depth of loose sand, Cன்றது cohesion sand. ஸோ இது வந்து கிளேக்கு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கொகஷன் வந்து கிளேக்கு வரும், ஆனால் வந்து சாண்டி சாயிலுக்கு சி வராது, கொகஷன் வந்து வராது. இப்போ சாண்டி சாயிலுக்கு பார்த்தீங்கன்னா பை டி டிகே சிக்மா நாட் டேஷ் டர்ன் எஸ் இப்போ வரும். ஸோ இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆஃப் சாயில் இது இந்த டெல்டா வந்துட்டு டர்ன் எஸ்ன்னு சொன்னதுன்னா அது வந்து இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆஃப் சாயில். நெக்ஸ்ட்டு சிக்மா டேஷ்ன்றது ஆவரேஜ் வெர்டிக்கல் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. டீன்றது நமக்கு தெரியும் டை ஆஃப் த பைலு, கேபிட்டல் டீன்றது டெப்த் ஆஃப் த லூஸ் சாண்டு. இங்கே கேன்றது வந்து எர்த் ப்ரெஷர் கே. இது வந்து ஒரு பெரிய டாபிக், எர்த் ப்ரெஷர்ன்றது ஒரு பெரிய டாபிக், ரொம்பவே இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபவுண்டேஷனில். நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம எர்த் ப்ரெஷர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சாண்டி சாயிலில் டெவலப் ஆகக்கூடிய ஸ்கின் ஃப்ரிக்ஷன்ஸு. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன குட்டி டாபிக் தான் ஒன்று இருக்குது, குரூப் ஆஃப் பைல்ஸு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம குரூப் ஆஃப் பைல்ஸ் பார்க்கலாம். பைலில் வர எந்த டாப்பிக்குமே விடாமல் எல்லா டாப்பிக்கையுமே கவர் பண்ண இதில் என்னன்றது டேர்மில் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எந்த டாப்பிக்குமே விடால எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுறேன். ஆனாலும் இது இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். குரூப் ஆஃப் பைல். லோட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பைல் குரூப் இஸ் நாட் நெசசரி டு ஈக்குவல் டு சம் ஆஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் பைல். ஆக்சுவலாக நமக்கு என்னென்னா குரூப் ஆஃப் பைல்ன்றது என்னன்றது ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நம்ம ஒரு பைல் இருக்குது, இங்கே ஒரு பைல் ஃபவுண்டேஷன் போடுறோம், இங்கே ஒரு பைல் ஃபவுண்டேஷன் போடுறோம், இங்கே ஒரு பைல் ஃபவுண்டேஷன் போடுறோம், இங்கே ஒரு பைல் ஃபவுண்டேஷன் போடுறோம். இந்த மாதிரி 4 பைல் ஃபவுண்டேஷன் போடுறோம். இது மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து தூரமாக இருந்துச்சுன்னா நம்ம சிங்கிள் பைலாக போட்டு மேலே ஸ்லாப் போடுறோம். ஆனால் இதோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பைல் வந்துட்டு நம்மளோட பைல் வந்துட்டு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பைல் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஸ்லாபில் வந்து நம்ம ஒரே ஸ்லாபில் வந்து பைல்ஸ் வந்து இது பண்ணுறோம். அதுதான் வந்து நமக்கு குரூப் ஆஃப் பைல்னு சொல்லுவோம். இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும்போது இதோட லோடிங் கெப்பாசிட்டியும் சிங்கிளாக கேல்குலேட் பண்ணுறோடைய பைலோட லோடிங் கெப்பாசிட்டியும் வந்துட்டு நமக்கு ஒன்றா இருக்கணுன்ற அவசியம் இல்லை தான் சொல்கிறாங்க. தி லோடிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் குரூப் இஸ் நாட் நெசசரி டு ஈக்குவல் தி சம் ஆஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் பைல். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை, இது கம்மியாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம மொத்தத்துக்கும் போடும்போது அந்த ஓவர்லாப் ஆகும் அந்த பேரிங் கெப்பாசிட்டி, அப்போ வந்து இது கம்மியாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஃப் த பைல்ஸ் ஆர் ஸ்பேஸ்ட் க்ளோஸ்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஓவர்லாப் தி குரூப் கெப்பாசிட்டி வில் பி ரெடியூஸ்ட். அதான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சிங்கிளாக போடும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஓவர்லாப்பும் ஆகுது, எக்ஸ்ட்ராவே நம்ம வந்துட்டு போட்டுட்ருக்குறோம். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுன்றது அவசியம் இல்லை, எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டால் போதும். இதேமாதிரி குரூப்பாக போடும்போது க்ளோஸ்லி ஸ்பேஸ்டாக இருக்கிறனால ஸ்ட்ரெஸ் வந்து ஓவர்லாப் ஆகுறதுனால நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. இஃப் த பைல்ஸ் ஆர் பேஸ்ட் க்ளோஸ்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஓவர்லாப் தி குரூப் கெப்பாசிட்டி வில் பி ரெடியூஸ்டு. ஸோ இதை பைல் குரூப் கெப்பாசிட்டி என்னன்றது NQ is equal to QG divided by N into QU into 100. இதில் வந்து QGன்றது தெரியும், கிராஸ் வேல்யூ, கிராஸ் பேரிங் கெப்பாசிட்டி. QUன்றது அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி. இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் லோட் per the pile in group at which failure occurs to the ultimate load of the single isolated pile. இது வந்து சிங்கிள் ஐசோலேட்டட் பைலுக்கும் கிராஸ் பைலுக்கும் உள்ள ரேஷியோ தான்.
It depends upon the spacing of the piles and the type of soil. So இது வந்து எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா ஸ்பேசிங் ஆஃப் பைல் டிபெண்ட் பண்ணியிருக்குது, அப்புறம் டைப் ஆஃப் சைலில் டிபெண்ட் பண்ணியிருக்குது. இது வந்து ஒன் வேர்டு. இப்போ வந்துட்டு என்ஜி அண்ட் கிரேட்டர் தென் ஆஃப் 100%. அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் குரூப் பைல் வந்து 100% விட அதிகமாக இருக்கும் எப்போனா லூஸ் சாயிலுக்கும் மீடியம் சாயிலுக்கும். அதே என்ஜி வந்து லெஸ் தென் ஆஃப் 100% இருக்கும். எஃபிஷியன்சி ஆஃப் குரூப் பைல் வந்து லெஸ் தென் 100% எங்கே இருக்கும்னா டென்ஸ் சாண்டுக்கும் கிளே சாண்டுக்கும் இருக்கும். ஸோ இது வந்து இதுவும் ஒரு ஒன் வேர்டு ஏரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கேட்டிருக்கிறாங்க எக்ஸாமில். இஎஸ் எக்ஸாமில் வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ் இஎஸ் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. 3 into டை ஆஃப் த பைலு அதுட்டு ஃபார் ஃப்ரிக்ஷன் பைலுக்கு 3 into டை ஆஃப் பைல் எடுத்துக்கிறோம். 2.5 into டை ஆஃப் பைல் வந்து ஃபார் எண்ட் பேரிங் பைல்ஸுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இது குரூப் ஆஃப் பைல்ஸோட எஃபிஷியன்சி வந்து இப்படி எடுத்துக்கணும். 3 into டை ஆஃப் பைலு, இது வந்து 2.5 into டை ஆஃப் பைலு, ஃப்ரிக்ஷன் பைலுக்கும் எண்ட் பேரிங் பைலுக்கும் இதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதோட வந்துட்டு இப்போ பைல் ஃபவுண்டேஷன் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஏதாவது சின்ன சின்ன டாபிக்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும், அப்ஜெக்டிவ் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து ஒரு 10 days வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கை கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்களும் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.